ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம ஒரு புது டிஷ்ஷு பண்ண போகிறோங்க. அது என்னென்னா சொரக்காய் பச்சை பட்டாணியும் சொரக்காவும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பச்சை பட்டாணியை வேக வச்சு குக்கரில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சொரக்காவை எடுத்து இந்த மாதிரி மேலே தோலை எடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம். தோலை சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வெங்காயத்தை தோலை உரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இன்றைக்கி புதுசாக இது சொரக்காயும் பச்சை பட்டாணியும் போட்டு செய்கிறது நம்ம இன்றைக்கி தான் புதுசாக செய்கிறோம். ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே செய்யலாம். இப்போது வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிசாக இல்லைங்க, கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி. இப்போது நம்ம குழம்புக்கு எப்படி கட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நான் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக எல்லாம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தக்காளியை எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி இருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம பொடிசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வதங்கணும் இல்லையா, அதனால் பொடிசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்படி பொடிசாக எல்லாத்தையும் 2 தக்காளி எடுத்துருக்கேன். 3 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற சொரக்காயை கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணணும். முதல்ல நீளத்தில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னதாக கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த சைடும் அந்த சைடும் நீளத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு கட் பண்ணிங்களன்னா பொடிசாக வரும். சொரக்காய் அப்படி பொடிசாக வரும். இப்படி கட் பண்ணிடணும். அழகாக இப்படி கட் பண்ணலாம் பாருங்கள். அழகாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாயை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கணுமுன்னா நம்ம அடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடாயை வச்சாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம்.
எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் வெள்ளை பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்குது. வெங்காயம் வதங்கினதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம சொரக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். சொரக்காய் நல்லா வதங்கட்டும். அடுத்து வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நெடி ஏறிச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொச்சிருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதுவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான், கலந்து விட்டுலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து பட்டாணி சொரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.